இதை பயன் பண்ண நடிகர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கஞ்சாவை விற்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க்கை வந்து இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்படலை. திமுகவுடைய ஒரு கவுன்சிலருக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ தன்னுடைய தெருவிலையோ தன்னுடைய தொகுதியிலையோ அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வீடு கூட கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு தொழில் செய்ய முடியாது, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ரோடு போட முடியாது. உடனே வந்து நின்றுடுவாங்க கமிஷனுக்காக. ஆனால் தெரு தெருவாக வைக்கிற கஞ்சாவோட சேல்ஸு திமுக நிர்வாகிகளுக்கு தெரியாதா? இல்லை காவல்துறையை வந்து யார் வந்து அவங்களோட பணியை செய்ய விடாமல் நிப்பாட்டுறது? அப்போ இவ்வளோ பெரிய சேல்ஸுக்கு எப்படி டாஸ்மாக் கடையில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கடை இருக்கிற மாதிரியோ டூப்ளிகேட் கடை தமிழ்நாடு முழுசும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டி 10 ரூபாய் எடுத்து மிகப்பெரிய மோசடி இருக்குன்னு பெரிய பெரிய ஏஜென்சிகள் சொல்கிறாங்களோ, திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக டாஸ்மாக் மூலியமாகவும் டூப்ளிகேட்டு மதுபான கடைகள் மூலியமாகவும் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி கஞ்சாவுடைய சேல்ஸு அது மூலமா வரக்கூடிய பணம் வரக்கூடிய தேர்தல் நிதிக்காக திமுக செலவு பண்ண போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் விசாரிக்கணும், நார்கட்டிக்ஸ் விசாரிக்கணும். மிகப்பெரிய பணத்தை வந்து திமுக உருவாக்கிட்டு இருக்கு இந்த கஞ்சா சேல்ஸ் மூலியமாகவும் ட்ரக்ஸ் சேல்ஸ் மூலியமாகவும். இதில் பல்வேறு திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உடன்பட்டிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கஞ்சாவுடைய சேல்ஸுடைய முக்கியமான நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. காவல்துறையை முடக்கி வச்சிருக்காங்க, யாரையும் கைது செய்யப்படாமல். இது நம்பர் 1 எங்களுடைய அனலைஸ் படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள். திமுகவுடைய தேர்தல் பணம் கஞ்சா மூலியமாக கஞ்சா சேல்ஸ் மூலியமாக மிகப்பெரிய பணத்தை வந்து உருவாக்கிங்கிறது எங்களுடைய. இல்லைன்னா எப்படி வந்து ஒவ்வொரு தெருவிலையும் விற்கிறது? 16 வயசு குழந்தை